உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஜல்லிக்கட்டு காளையின் மதிப்பு 5 லட்சம் ரூபாய் வரை போகிறது. ஆனால் இன்று நாம் பார்க்க போவது அதன் மதிப்பை விட மிக முக்கியமான விஷயம். விஜய் கரிசல் குளத்தில் இந்த வீர விளையாட்டுக்காக காளைகள் எப்படி தயார் செய்யப்படுகின்றன என்பது பற்றி. அது உண்மைதான். விஜய் கரிசல் குளம் என்றாலே ஜல்லிக்கட்டு காளைகள் தான் நினைவுக்கு வரும். அங்கே 100க்கும் மேற்பட்ட காளைகள் பராமரிக்கப்படுகின்றன. ஆமாம், அங்கே காளை வளர்ப்பு என்பது ஒரு அறிவியல். காலை 4 மணிக்கே தொடங்கும் பராமரிப்பு இரவு வரை தொடரும். ஒவ்வொரு காளைக்கும் தனிப்பட்ட கவனம் தேவைப்படுகிறது. சரி, காளைகளின் தினசரி வாழ்க்கை எப்படி இருக்கும்? பாருங்கள், முதலில் அதிகாலையில குளிப்பாட்டுவார்கள். அப்புறம் சிறப்பு உணவு தவிடு, புண்ணாக்கு கலவை. நீங்க கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள், சில காளைகளுக்கு முட்டையும் கொடுக்கறாங்க. அடடா, அப்படியா? ஆனா இந்த சஸ்பெண்ட் எல்லாம் ரொம்ப செலவு பிடிக்கும் விஷயம் தானே? நிச்சயமாக. ஒரு காளையை பராமரிக்க மாதம் சுமார் 15,000 முதல் 20,000 ரூபாய் செலவாகும். ஆனால் இது வெறும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. இது ஒரு பாரம்பரியத்தை காப்பாற்றும் முயற்சி. மேலும் இந்த காளைகள் நம் நாட்டு இன மாடுகளை பாதுகாக்கவும் உதவுகின்றன. கடந்த 10 ஆண்டுகளில் 40% நாட்டு இன மாடுகள் குறைந்துவிட்டன. அது மட்டுமல்ல, காளைகளுக்கு தனித்துவமான பயிற்சி முறைகள் உண்டு. நீச்சல் பயிற்சி, மணல் மேட்டில் ஓட்டம், மசாஜ் என பல முறைகள். இது ஒரு விளையாட்டு வீரனை தயார் செய்வது போலத்தான். ஆனால் இவ்வளவு முறையாக பராமரிக்கப்படும் காளைகள் எல்லாம் ஜல்லிக்கட்டில் பங்கேற்குமா? இல்லை, அதுதான் சுவாரஸ்யம். கடுமையான தேர்வு முறை உண்டு. கடந்த ஆண்டு 100 காளைகளில் வெறும் 30 காளைகள் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டன. வயது, உடல் தகுதி, வலிமை என பல காரணிகள் பரிசீலிக்கப்படும். உண்மையில் இது ஒரு பெரிய முதலீடு. ஆனால் இதன் மூலம் நம் கலாச்சாரமும் பாதுகாக்கப்படுகிறது. சரியாக சொன்னீர்கள். மேலும் இந்த காளைகள் வளர்ப்பு பல குடும்பங்களின் வாழ்வாதாரமாகவும் மாறியுள்ளது. கிராமப்புற பொருளாதாரத்திற்கு பெரும் பங்களிப்பு செய்கிறது. நம் நேயர்கள் விஜய் கரிசல் குளத்துக்கு சென்று பார்க்க விரும்பினால் என்ன செய்ய வேண்டும்? முதலில் முன் அனுமதி பெற வேண்டும். காளைகளை தொந்தரவு செய்யக்கூடாது. பாதுகாப்பு விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். சிறந்த நேரம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய நிகழ்ச்சியை முடிப்பதற்கு முன் ஏதாவது முக்கிய செய்தி? ஆம், ஜல்லிக்கட்டு காளைகள் நம் கலாச்சார அடையாளம் மட்டுமல்ல, அவை நம் நாட்டு இன மாடுகளின் பாதுகாவலர்கள். அவற்றை பாதுகாப்பது நம் கடமை. வணக்கம். வணக்கம். ஜென் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி.